திருச்சி அருகே உள்ள கோப்பு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தர்மராஜுக்கு இயற்கை வேளாண்மை மீது ஆர்வம் ஏற்பட பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிடத் தொடங்கினார். பாரம்பரிய நெல் ரகங்களை விளைவித்து அதனை அரிசியாக மக்களுக்கு விற்று வருகிறார் விவசாயி தர்மராஜ். இவர் 4 ஏக்கரில் வாளான் சம்பா என்ற பாரம்பரிய நெல் ரகத்தை பயிரிட்டுள்ளார். குறிப்பிட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த வாளான் சம்பாங்கிற நெல் வந்து பார்த்தீங்கன்னா 150 நாள்லேருந்து 160 நாள் வயசுள்ள நெல். நமக்கு லேட்டஸ்ட்டாக வந்த நெல்லுகளோட விளைச்சல் கூட இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் அதுக்கு போயிட்டாங்க. வேறு இதோட வயசு வந்து 150 நாள். இப்போ சாதாரண நெல்லாம் 100 நாளைக்கு வருது. இப்போ இது என்னென்னா மெயினாக இந்த வாளான் சம்பாங்கிறது தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10 ஏக்கர் தான் இருக்குது மொத்தத்துலேயே. அதில் நான் ஒரு 6 ஏக்கர் போட்டிருக்கேன். ஒரு 4 ஏக்கர் வந்து ஒரு 1/2 ஏக்கர் என்னோடய நண்பர்கள் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு அழியும் தறிவாயில் வந்து இருக்குது. இந்த மகசூலும் பார்த்திங்கன்னா ஒரு 20 மூட்டை தான் வரும். இதோட வெயில் காலத்துலேயும் ஆனால் ஒரு எவ்வளோ காற்றடித்தாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த நெல் வந்து விளைஞ்சிரும். வாளான் சம்பா பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தர்மராஜ் பகிர்ந்துள்ளார். நடுத்தர மோட்டார் ரகத்தைச் சேர்ந்த வாளான் சம்பா நடுவதற்கு ஏற்றது சம்பா பட்டம். 6 அடி உயரம் வரை வளரும் வாளான் சம்பா பயிரின் வயது 140 முதல் 150 நாட்கள் ஆகும். கோடை வறட்சி, வெள்ளம், காற்றையும் தாங்கி வளரும் தன்மை கொண்டது வாளான் சம்பா. குதிரைக்கு இருக்கும் வாலை போல இந்த வாளான் சம்பா நெல்லுக்கும் 2 இன்ச் அளவுக்கு வால் இருக்கும். பழைய சாதம், பலகாரம் செய்வதற்கு வாளான் சம்பா அரிசி ஏற்றதாகும். வாளான் சம்பா அரிசியை நாட்டு சர்க்கரையுடன் கலந்து காப்பரிசி தயாரிக்கப்படும். மன்னர் ஆட்சி காலத்தில் போர் வெற்றியின் போது மக்களுக்கு காப்பரிசி வழங்கியதாக கூறப்படுகிறது. வாளான் சம்பா அரிசி இனிப்பு சுவையுடன் இருப்பதால் பலவித பலகாரங்களை செய்யலாம். இந்த அரிசி ரத்தம் விருத்தி செய்யும் குணம் உடையது. பூப்படைந்த பெண்கள், கருவுற்ற பெண்கள், குழந்தை பெற்ற பெண்களுக்கு ஏற்ற ரகநெல் என்றே கூறலாம். பூப்படைந்த பெண்களுக்கு மாமன் வீட்டு சீராக கொண்டு வரப்படும் வாளான் சம்பா அரிசி மாவில் புட்டு செய்து நாட்டுக்கோழி முட்டை கொடுப்பது வழக்கம். இதனால் பெண்கள் மாதவிடாய் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்ததாக முன்னோர்கள் கூறுகிறார்கள். வாளான் சம்பா அரிசியை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது புற்றுநோய், சர்க்கரை நோய் போன்ற பெரும்பாலான நோய்களை தீர்க்கும் என்கிறார் விவசாயி தர்மராஜ். ஒரு காலத்தில் வந்து இந்த காப்பரிசின்னு சொல்லுவாங்க. காது குத்து நடக்கிறப்ப அதில் வந்து வெல்லம், நாட்டு சர்க்கரை, இதில் பொட்டுக்கல்ல, எள்ளெல்லாம் போட்டு மக்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ராஜராஜ சோழன் காலத்தில் எப்பெல்லாம் வெற்றி விழா நடக்குதோ அப்போல்லாம் இது பயன்படுத்தினதாக வரலாறு இருக்குது. இந்த கிராமத்து பகுதியில் வந்து இந்த பூப்பெய்திய பெண்களுக்கு வந்து நல்லெண்ணெய், நாட்டுக்கோழி முட்டை, இந்த வாளான் அரிசி புட்டு கொடுப்பாங்க. இந்த ஒரு 12 நாளைக்கு அந்த புட்டை கொடுத்துட்டு வந்தாங்கன்னா பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை சம்மந்தமான எந்த நோய்களும் வரல, பிரச்சனையும் வரல. காலப்போக்கில் அது அழிஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அதனால் இதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை சாகுபடி செஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இப்போ திருச்சி மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்குது. இது தமிழ்நாடு பூரா பரவணும். மருத்துவ குணமிக்க இது போன்ற பாரம்பரிய நெல் ரகங்களை பொதுமக்கள் வாங்கி பயன்படுத்தி பயனடைவதோடு இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுக்கிறார் இயற்கை விவசாயி தர்மராஜ். சத்தியம் செய்திகளுக்காக திருச்சி மாவட்ட செய்தியாளர் அப்துல் கரீமுடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.